சிபிசிஎல் நிறுவனத்திடம் இழப்பீடு கேட்டு 10வது நாளாக தொடரும் விவசாயிகளின் உண்ணாவிரத போராட்டம். 5 மாவட்ட போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் நில அளவீடு பணி துவக்கம். சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக மண்ணை வாரி இறைத்து பெண்கள் சாபம் விட்டு நூதன முறையில் போராட்டம். நாகை மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனமாக சிபிசிஎல் ஆலை உள்ளது. இந்த ஆலை 34,500 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலை விரிவாக்க பணிகள் நடைபெறுகிறது. இதற்காக 620 ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி, கோபராஜபுரம், முட்டம், நரிமணம் ஆகிய பகுதிகளில் இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு RNR உரிய இழப்பீடு வழங்காமல் சிபிசிஎல் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதால் பாதிக்கப்பட்ட சாகுபடிதாரர்கள், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் சேர்ந்த விவசாயிகள் நாடாளுமன்ற தேர்தலையும் புறக்கணித்து மே 1ஆம் தேதி முதல் பிள்ளை பனங்குடி பகுதியில் தொடர்ச்சியாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கோரிக்கைகளை நூதன முறையில் அரசுக்கும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கும் தெரிவித்து வந்தனர். நிலையில் இதற்கு பல அரசியல் தலைமை கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வந்தனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானிராம் பழனிசாமி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் நிலம் அளவிடும் பணியை உரிய இழப்பீடு தொகை வழங்கிய பிறகு துவக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இதில் அதிகாரிகளிடையே உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இன்று 10வது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நாகப்பட்டினம் வருவாய்த்துறையினர் நில அளவீடு பணியை இன்று காலை முதல் தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக மண்ணை வாரி இறைத்து பெண்கள் சாபம் விட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவீடு பணி நடைபெறும் இடத்திற்கு போராட்டக்காரர்கள் செல்லாத வண்ணம் போலீசார் வைத்துள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது.
கையகப்படுத்தி நடந்துட்டு இருக்குது. வாழ்வாதார தொகை வழங்காத கண்டித்து தொடர்ச்சியாக 10ஆம் நாள் போராட்டம் அன்றைக்கி ஏற்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற பெண்களை அழுது உட்கார வச்சு கிட்டத்தட்ட மண்ணவாரி நாசமாக போட்டுமே சொன்னீங்க. நாங்கள் தற்சமயம் போராட்டம் பண்ணிருக்கீங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழக அரசு காவல்துறை வச்சு ஒடுக்க பார்க்குறாங்க. 4 ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து எல்லைகளிலுமே காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகளுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாகவே தமிழக அரசு ஒடுக்க பார்க்கறது, நசுக்க பார்க்கறது. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும், வாழ்வாதாரத்துக்கான தொகையை வழங்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தொடர்ச்சியாக விவசாயிகள் விரோத போக்கை கண்டிக்கும் வகையில் நீ நடைபெற்றிருக்கிற போராட்டம் தொடர்ச்சியாக விவசாயிகள் விரோத போக்கு என்பது தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்யாறு நில எடுப்பு போராட்டம் இருக்கட்டும், கடலூர் NLC போராட்டமாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலுமே தொடர்ச்சியாக விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றாமல் தமிழக அரசை மெத்தனமாக இருந்து எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை நிராகரித்து எங்களுடைய போராட்டத்தை ஒடுக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி காவல்துறை 250க்கு மேற்பட்டவர்களை இங்கே குவிச்சு இந்த பகுதியில் எந்த பகுதியிலிருந்தும் பொதுமக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாத அளவுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடை வச்சுருக்காங்க. இங்கே நாங்கள் அதையும் அத்துமீறி வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலே இந்த பகுதியில் கலந்துகிட்டு இருக்கோம். தமிழக அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் CPC நிர்வாகம் உரிய இதை வழங்காமல் இருந்தால் தொடர்ச்சியாக மிகப்பெரிய போராட்டங்களை இந்தியா முழுவதும் ஏறெடுப்போம். முதற்கனே இந்த காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு CPSகள் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இவ்வளவு காவல்துறை நீங்கள் கொண்டு வந்துச்சு எங்களுக்கு தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய செய்தியாக மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்ததுக்கு தமிழக அரசு மாவட்ட காவல்துறைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தொடர் போராட்டம் எத்தனை அச்சுறுத்தல் வந்தாலும் எங்கள் ஒடுக்க பார்த்தாலும் இந்த டெல்டா மாவட்டம் மட்டும் இந்தியா மட்டும் இந்த மிகப்பெரிய அளவில் போராட்டத்தோடு என்பதை தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம். எஸ்ஆர் தமிழ்ச்செல்வன்,